சித்ராலய கோபு சார் டைரக்ஷன் ஒரு படம் பண்ணிருக்கேன். ஆமாம் ஆமாம் பண்ணிருக்கேன். அது ஏஎம் சார் வசந்தி படம். அவர் அதான் சொல்கிறேன், அவர் எல்லாம் பேசும்போதே அவ்வளோ ஹியூமர் இருக்கும். பேசிக்கு நகைச்சுவைங்கிறத விட அது எந்த சிச்சுவேஷன் கொடுத்தாலும் அதை நகைச்சுவையாக மாற்றுவாங்க. அதுதான் அவங்களோட பலமே. அதில் ரொம்ப பிரமாதமான விஷயம். தென்றல் எண்ணத்தோடும் மிக சிறப்பாக ஓடிச்சு. இளையராஜா சார் அத்தனை பாடல்களும் ஹிட்டு. நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல டைரக்டர்ஸ். அதனால பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி கேபி சார் கூட நடிக்க முடியலன்ற ஒரு வருத்தம் என்னைக்காவது இருக்கா? ஆனால் மரோச்சரித்திர படம் தமிழில் படமாக்கப்பட போது நீங்கள் தான் அது தமிழில் பண்ணுறதா இருந்ததா ஒரு செய்தி இருக்குது. நான் முதலாக கையெழுத்து அட்வான்ஸ் வாங்கின படம் கேபி சார் படம் தான். அது மரோச்சரித்திரம் என் தமிழில் பண்ணணும்னு சொல்லி பெங்களூரில் நான் இருக்கும்போது பிரபு ஃபிலிம்ஸுங்கிறது மரோச்சரித்திரம் ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டு என் நம்பரை பிடிச்சி என்னை பார்க்க சொன்னார். நான் இங்கே வந்து பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு 2-3 மீட்டிங் முடிஞ்ச பிறகு நீ வந்தால் கரெக்டான ஆளுன்னு கேபி சார் நினச்சதுனால அரங்கன் நாள் அட்வான்ஸ் கொடுத்தார். அவர் பையன் இன்றைக்கும் இருக்கான். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், என்னோடய அட்வான்ஸ் இன்றைக்கும் உங்கள் கையில் இருக்குன்னு. அந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கின படம் அதுதான். ஆனால் அவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுங்கிறதுல அவர் டைம் கொடுத்தாரு. அந்த டைமில் நான் வந்து கிழக்கே போகும் ரயில் தெலுங்கு அனதர் கிரேட் லெஜெண்டரி டைரக்டர் பாப்பு சார் டைரக்ட் பண்ணுறது தான் தெலுங்கு படம் நடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நான் போயிட்டேன். போய் நடிச்சிட்டு வர இங்கே ஷூட்டிங் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தார். அப்போது வந்ததும் என்னை தேடுறாரு கேஷுவலாக, எங்கே மோகன் இங்கே தான் இருக்கான்னு பார்த்தா நான் ஜாலியாக ஒரு மாதிரி எல்லாரும் மத்தியில் நிற்கிறேன். என்னன்னா டோட்டல் மீசையும் மொட்டையும் அடிச்சிருந்தேன். மொட்டை தலை ஷேவ் பண்ணி மீசி எடுத்திருந்தேன். அந்த கிழக்கே போகும் தெலுங்குல ஒரு சீனில் கழுதை மேலே கூட்டிகிட்டு போகும்போது தலையில ஷேவ் பண்ணி, அதுதான் அந்த படத்தோட ஃபினிஷிங் ஷாட்டாக எடுத்து அனுப்பிச்சிட்டாரு. நான் வந்துட்டேன். இப்போ தான் பார்த்து கோச்சிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. எவன்டா இதெல்லாம் ஷேவ் பண்ண சொன்னேன். நான் வந்து இன்னும் சார் பாப்பு சார், கிழக்கே போகும் ரயில் சார், தெலுங்கு சார், தூர்ப்பு வெள்ளை சார் அப்படிலாம் சொல்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஒன்று அப்படி இல்லை சார், தட் டாங்கி சீன் சார்ன்ற. இப்போ தான் நான் இத்தனை நாளாக பிளான் பண்ணி படம் பண்ணோன்னு பிளான் பண்ணால் இப்போ அப்படின்னு ஒரு கேட்ட வார்த்தையிலெல்லாம் திட்டி முடி வரணுமே சார், என்ன அப்படியே அப்படி இப்படி சுற்றி நடந்துட்டோன்னு சொன்னார். கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணணும், இந்த படம் அப்புறமா பண்ணுறேன் நான், அந்த பேர் முடி வாழட்டும், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணலாம்டா, இப்போ படம் பண்ண வேண்டாம்னு நிறுத்தி போஸ்ட்போன் பண்ணார். அந்த டைமில் பத்மினி கோலாபுரி வாஸ் சப்போஸ் டு டூ சரிதாஸ் ரோல். எவ்ரிதிங் வாஸ் ஃபிக்ஸ்டு. அரங்கண்ணால் தான் மரோச்சரித்ரா பண்ண ப்ரொடியூசர் தான் தமிழையும் எடுக்கிறதா இருந்துச்சு. அந்த போஸ்ட்போன் பண்ண டைமில் ஒரு 6 மாதத்து வரணும், முடியெல்லாம் கரெக்டாக வளரணுன்ற டைமில் ஒரிஜினல் மரோச்சரித்ரா தெலுங்கு வெர்ஷனை ரிலீஸ்ட் இன் தமிழ்நாடு அண்ட் இட் வாஸ் அ சூப்பர் டியூப்பர் ஹிட். அதனால் இப்போ எடுக்க வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க சொல்லி தான் நெஞ்சத்தை கீழாத ஹீரோக்காக மகேந்திரன் சார் தேடிட்டு இருக்காருன்னு அனந்து சாருக்கு நியூஸ் போய், அனந்த் இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டிய ஒரு பையன் இப்போ ஒரிஜினல் மரோச்சரித்ரா ரிலீஸ் ஆனதுனால பண்ண மாட்டோம், இப்போ வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், நாடகம் இதுலலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னை பற்றி சொன்னதாகவும், அப்படி என்னை பார்த்து கூப்பிட்டதாக நெஞ்சத்தை கீழாத வந்து அந்த டைமில் இருந்து கிட்ட சிந்து பைரவி, அக்னி சாட்சி வரைக்கும் படங்கள் கேட்டிருக்கிறது உண்மை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பயணங்கள் முடியுது அந்த டைம்லலாம் நான் ஓவர் பிஸி ஆகும்போது அவர் கூப்பிடுற நாட்கள் அவ்வளோ நாட்கள் என்னால் கொடுக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் போகும்போது சாரி சார், தப்பாக நினைக்காதீங்க சார், அந்த புது டைரக்டர், அந்த புது ப்ரொடியூசர் கால் ஷீட் கொடுத்துருக்கேன்னா கடைசியில் நீ என்னைக்கு இருந்தாலும் யூ ஆர் மை ஆக்டர் கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார். இந்த படம் பேர் என்ன? எந்த படம்? மரோச்சரித்திர தமிழில் வைக்கிறதா இந்த படம் பேர் அலைகள் எழுதிய கவிதை. சார், நீங்கள் ஒரு பக்கம் பிஸியான ஹீரோ, பேரலி கெஸ்ட் ரோல்ஸும் நிறைய பண்ணியிருக்கும் போது ராகவேந்திர படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணதுக்கான ரீசன் ரஜினி சாரோட 100வது படம்ன்றதுனாலயா, இல்லை நீங்கள் பேசிக்கலி ராகவேந்திர பக்தர்ன்றதுனாலயா? முதல் காரணம் ராகவேந்திர சுவாமி பக்தன். 2வது படம் எஸ்பி முத்துராமன் சாரும் அந்த யூனிட்டும் கவிதாலயாங்கிறதும் அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட நடிக்கணுங்கிறது இருக்குது. பட் முதல் காரணம் ராகவேந்திர சுவாமி பக்தன். நான் முதல்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ராகவேந்திர சுவாமி கும்பிட்டு பழக்கம். அதனால் அவர் பற்றி ஒரு படம் எடுக்கிறாருன்னா அந்த படத்தில் என்ன இருந்தது, நானும் ஒரு சீனாவது வரணுன்றது என்னோட ஆசை. அந்த ஆசைக்காக அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். அதாவது ப்ரொடியூசர்லேயே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு, சிஸ்டமேட்டிக் ஆஃபீஸர்னு சொன்னால் கே பாலாஜி சார். அவர் கூட நீங்கள் நிறைய படங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அந்த அவரை சந்தித்த அந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள்
ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஐ ஹவ் சீன்னு சொல்லலாம். அவர் அவ்வளோ ஒரு ஒரு இப்போ என்ன கார்ப்பரேட் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி அவரோட நிர்வாகம் இருந்துச்சு, அவங்களோட ஆஃபீஸ் இருந்துச்சு. ஷூட்டிங் ஆகட்டும், பிளான் பண்ணுறதாகட்டும், இத்தனை சீன்ஸ் இந்த லொக்கேஷன் இப்போ முடியணும், இப்போது டப்பிங் ஆரம்பிக்கணும், இப்போது ரீ ரெக்கார்டிங், இப்போது ரிலீஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜனவரி 26 ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவார். அந்த காலத்து சிவாஜி சார்லேருந்து எல்லா படமும் அப்படி தான் பண்ணுவார். கமல், ரஜினி சார் எல்லாரையும் வச்சு நிறைய படம் பண்ணியிருக்கார் சார். அந்த வரிசையில் பிளான் பண்ணும்போது அவரோட அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன, இந்த டைம் இது முடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணும் அதுதான் கேட்பார். தவிர கொடுத்துட்டு ஏன் முடியலன்ற ஏன் முடியல, ஏன் ஷூட்டிங் போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மழை வந்தால் அன்னைக்கு ஷூட்டிங் எடுக்கணும், அப்போ ஷிஃப்ட் பண்ணி இங்கே போய் இந்த இன்டீரியர் ஒர்க் அந்த இன்னொரு நாளைக்கு பிளான் பண்ணி முடிங்கன்னு சச் எ மெட்டிகுலஸ். ஏன்னா அது அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக வளர்ந்து வந்த ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆக்டர்ன்றதுனால அவருக்கு அந்த விஷயம் தெரியும். ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு மினிட்டும் சினிமாவில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லுங்கிறது அவருக்கு தெரியுங்கிறதுனால அவர்கிட்ட நான் அது கற்றுக்கிட்டேன். ரொம்ப பிரமாதமான ப்ரொடியூசர், ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் ப்ரொடியூசர் கே பாலாஜி சார். சார், மனோபாலா சாருக்கும் உங்களுக்கு உண்டான நட்பு பிள்ளை நிலா எப்படி உருவானது? மனோபாலா இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல நண்பன். பாமரூர் டைமில் இந்த பாரதி ராஜா சார் அசிஸ்டன்ட்ஸு, பாலச்சந்தரோட அசிஸ்டன்ட்ஸு, எல்லாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் நம்ம ரூம் வருவாங்க. அப்படி பழக்கமானவன் தான் மனோபாலா. நான் வந்து மணிவண்ணனோட ரங்கராஜனோட எல்லா படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து கார்த்திக்கும் சுஹாசினி வச்சு இளையராஜா மியூசிக் வச்சு ஒரு படம் பண்ணார். படத்தை பேர் மறந்துட்டு பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் சரி போல. நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் சரி போலனால பாவம் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். அவரை மற்ற படங்கள் அவருக்கு வரல. ஆனால் நான் படங்கள் பண்ணிகிட்டே இருந்தேன். அவரோட சக இயக்குனர் மணிவண்ணனும் கே ரங்கராஜனும் இந்த கேங்கோட நான் படம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது எப்போவுமே வந்து கேட்டுகிட்டே இருப்பார், நம்ம வந்து எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தோன்னா ஓகேன்னு சொல்லுவேன். வருவா அவர் செலவுக்கெல்லாம் வந்து அவருக்கு எவ்வளோ உரிமையாக இருந்துச்சுன்னா, நான் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், என்கிட்ட பணமே இல்லை, செலவு வேணும்னு பாக்கெட்டில் கை போட்டு எடுத்துகிட்டு போவார், ஷர்ட்லேருந்து எடுத்துகிட்டு போவார். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்த நாட்களுங்கிறதுனால அதெல்லாம் ஒரு பிரச்சனை. அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அவர் ரொம்ப ஒரு தீவிரமாக ரொம்ப சோகத்தில் டிப்ரெஷனுக்கு போயிட்டார். அந்த டைமில் தான் எனக்கு ஓவராக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் கலைமணி சார் எல்லாம் அப்போ எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே காட்சிட் கேட்க வருவாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கதை சொல்ல வருவாங்க. எல்லாமே அது வேறு காலத்தின் கட்டாயம். அப்போ வரும்போது அவர் கால்ஷீட் கொடுக்கணும் கேட்கணும் போது நான் சொன்னேன், ஒரே ஒரு கண்டிஷன் சார், நீங்கள் மனோபாலா டேரக்டர் போடுறதா இருந்தால் நான் கால்ஷீட் கொடுக்குறேன்னா, நீங்கள் கால்ஷீட் கொடுக்குறதா இருந்தால் நிச்சயமாக கொடுக்குறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், மனோபாலா அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணிவிடுங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லி அன்றைக்கி மத்தியானமே அட்வான்ஸ் கொடுத்து அவரை கமிட் பண்ணி இவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்போது நைட்டாக படம் பண்ணணும். நைட்டாக நான் தான் ஷூட்டிங் என்னால் நடிக்க முடியும். அப்போதைக்கு இமீடியட்டாக கொடுக்கணுன்னா ஒரு கதை உருவாக்கும் போது 2 கதை சொன்னார். அதில் தான் உருவாகின படம் பிள்ளை நிலா. கலைமணி சார் கதை, திரைக்கதை வசனமும், மனோபாலா இயக்கம், இளையராஜா சார் மியூசிக்கு, லெனின் சார் எடிட்டர்னு நினைக்கிறேன். பிரமாதமான இருந்த கதை திரைக்கதையினால் மக்கள் ஆதரவுனால சூப்பர் ஹிட் ஆச்சு. அன்னிலேருந்து மனோபாலாவோட வாழ்க்கையில் ஒரு மாதிரி திருப்பு முனையாக அமைஞ்சது. நல்ல படங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணார். நடிகராக இருந்தார். இப்போ இந்த ஹரா படத்தையும் நடிச்சிருக்கிறார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் நம்மளோட இல்லை, அவ்வளோதான். ராமதாஸ் சார், ஆயிரம் பூக்கள் மலரட்டும், அவர் இவங்களோட நல்லா படம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தவர், ரைட்டராக இருந்தவர். அப்போ பேசும்போதெல்லாம் ஒரு நல்ல கதைகள் இருந்து சொல்லுவாங்க. எந்தெந்த கதை பிடிக்கணும் போது உருவான படம் தான் ஆயிரம் பூக்கள் மலரட்டும். கோவை தம்பி சார் பேனரில் பண்ண முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கே ரங்கராஜன் நான் என்னோட முதல் காம்பினேஷன் வந்து நெஞ்சம் இல்லாம் நீன்னு திலக் அவங்க ப்ரொடியூசர்ஸ், அவங்க சைடு. சங்கர் கணேஷ் சார் மியூசிக்கு. நானும் ராதா, பூர்ணிமா இவங்களெல்லாம் நடித்தோம். பிரமாதமாக போச்சு. சாங்ஸ் ஒரு சூப்பர் ஹிட், நல்லா போச்சு. அதுக்கப்புறம் உருவான படம் தான் செல்வராஜ் அவர் கதை திரைக்கதை வசனத்தில் மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி சார் ப்ரொடியூஸ் பண்ணார். இளையராஜா சார் மியூசிக்கு. உதயகீதம் ரொம்ப நல்லா போச்சு. வல்லபன் அவருக்கு நம்ம கதா இலக்கில் இருந்த மிகப்பெரிய ரைட்டர். கோவை தம்பி சாருக்கும் வரதகையாக இருந்தவர். ரங்கராஜன் சாருக்கும் ஒரு
வலது கையாக இருந்தவர். அதுக்கப்புறம் பாடுநிலாவை பண்ணேன். அதுக்கும் வல்லபன் இவங்களெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. உதயகீதம் வந்து ஆர் செல்வராஜ் எழுதின கதை, திரைக்கதை வசனம். ரொம்ப ஒரு பிரமாதமான கதை, திரைக்கதை அமைஞ்சு படமாக உருவானது. அதுக்கு வந்து பாடுநிலாவே அகைன் இளையராஜா சார் காம்பினேஷனில் படம் பண்ணேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்களோட முதல் 500வது நாள் படம் ஆர் சுந்தரராஜனுக்கு முதல் படம். அந்த காம்பினேஷன் பல சக்சஸ் கொடுத்துருக்கு. சுந்தரராஜன் சார் பத்தி. ஆர் சுந்தரராஜன் சார் வந்து ஒரு சூப்பர் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டர், டைரக்டர். அவர் வந்து இப்போ என்ன யோசிக்கிறாருங்கிறத விட ஒரு மென்மையா எவ்வளோ விஷயத்தை எவ்வளோ சுருக்கமாக சொல்லக்கூடிய திறமைசாலி. அவர் எவ்வளோ சுருக்கமான ஒரு சீன்லேயே 2 சீன்லேயே கதையோட கருவை அப்படியே கரெக்டாக சொல்லக்கூடிய, இல்லை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலி. அண்ட் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் சென்ஸ் இருக்கு அவர்கிட்ட. இளையராஜா சார் அவர் காம்பினேஷனில் அவ்வளோ சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காரு. தேவா சாரோடவும் காம்பினேஷனில் சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காரு. பயணங்கள் முடியுது இல்லை, முதல்ல வந்து என்கிட்ட கதை சொல்லி பண்ணும்போது இளையராஜா சார் மியூசிக் முன்னாடியே அவர் வந்து என்கிட்ட கதை சொன்னார். நம்ம ரொம்ப கிளிஞ்சல்கள் படம் அப்போ நான் நடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் நான் நடிக்கிறதா இருக்கு. அப்புறமா வந்து அவர் இளையராஜா சார் மியூசிக் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு பதிலாக வேற நடிக்கிறார், வேற ஆள் நடிக்கிறாரு, வேற ஒரு நடிகர் நடிக்கிறாரு, வேற புது பையன் நடிக்கிறாரு, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு எனக்கு தகவல் கொடுப்பாங்க. நான் ஆண்டவனோட செயலுங்கிறதுல இருப்பேன். அப்புறம் பார்த்தா என்னையே நடிக்க கூப்பிட்டாங்க. அது எனக்கு வந்த பெரிய வாய்ப்பு, எக்ஸ்ட்ரானரி. அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டது, எனக்கு தெரியாது. சுதாகர் நடித்து கேலி சித்திரங்கள்ங்கிற ஒரு படம் வந்து கதை, திரைக்கதை வசனம் ஆர் சுந்தரராஜன் அவர்கள். இதே கதை பாலுங்கிறவர் இயக்க வேண்டிய ஒரு படம். அன்ஃபார்ச்சுனேட்லி படம் நின்று போய் ஏதோ பிரச்சனையில் நின்று போச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் இவரே எழுதி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இந்த படத்தை நானே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது கோய் தம்பி, அரங்கநாயகம் சார் இவங்களெல்லாம் சேர்ந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னுட்டு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம். அது இன்னைக்கு பார்த்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் பசங்களோட கதைகள், அங்கே அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு லவ் மேட்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த எமோஷன் எப்படி கொண்டு போகிறதுங்கிறதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் எல்லா கதையும் எல்லா படங்களும் அப்படி தான் ஒரு மென்மையாக எப்படி கரெக்டாக சொல்லி ஆடியன்ஸை ரீச் பண்ண வைக்கிறோங்கிறது கோல் அடித்த டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள். சார் 82 ஜனவரி 26 வாழ்வே மாயம், பிப்ரவரி 26 82 பயணங்கள் முடிவதில்லை. 2 படத்துலையுமே ஹீரோவுக்கு கேன்சர், 2 படத்துலையும் எல்லா பாட்டுமே ஹிட்டு. இது எப்படி நீங்க பார்த்தீங்க? 2 ஹீரோங்களுக்கு படத்தில் கேன்சர், பட் 2 ப்ரொடியூசர்ஸும் ஹாப்பி, மக்களும் ஹாப்பி. இல்லை நம்ம வரும்போதே மிகப்பெரிய பேனராக இருந்தால் கே பாலாஜி சார், லெஜெண்டரி உலகநாயகன் கமல் சாரும், ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா இவங்க காம்பினேஷனில் வாழ்வே மாயம். அஃப்கோர்ஸ் கங்கைமரன் சார் மியூசிக்னு நினைக்கிறதுக்கு. ஆனால் எல்லா பாடல்களும் ஹிட்டு. அது அவர் வழக்கமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட்லேயே அவர் தான் ரிலீஸ் பண்ணணும், கே பாலாஜி சார். அந்த மாதிரி ஜனவரி 26 பண்ணார். எங்களுக்கு ஒரு 4 வீக்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ரிலீஸ் பண்ணோம். அந்த படமும் ஹிட்டு, இந்த படமும் சூப்பர் ஹிட்டு. அது மக்கள் ஆதரவு தான். அதுலேயும் பாடல்கள் ஹிட்டு, இதுலேயும் பாடல்கள் ஹிட்டு. இதுலேயும் சீன்ஸ் எல்லாரும் ரசித்தாங்க, அதுலேயும் ரசித்தாங்க. ஹீரோவுக்கு ஒரு கேன்சருங்கிறது தவிர மீதி எல்லாமே வித்தியாசமாக வேறு வேறு சீன்ஸு. மக்கள் அதனால்தான் ரசித்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம்ஸ் 2மே பெரிய டெக்னிக்கல் லெவலில், ப்ரொடக்ஷன் குவாலிட்டியாக பெரிய லெவலில் வாழ்வே மாயம் இருந்துச்சு. இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரெக்டாக ஆர் சுந்தரராஜன் அவர்கள் கரெக்டாக பண்ணி வச்சுருந்தார். கோவை தம்பி எவ்வளோ செலவோ அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருந்தார். நான் நடித்த ஹரா திரைப்படம் ஜூன் 7ஆம் தேதி திரைக்கு வருது. இப்போ அவங்க ஆதரவோட பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. எல்லாரும் ரசித்து வாழ்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் அப்பா பொண்ணுங்கிற விஷயம், அந்த எமோஷ்னல் கனெக்டு எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்து ரசித்து கடந்து வந்த விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அவசியமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எப்பவும் போல உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, உதவி பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.